வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. இப்போ நம்ம கொரோனா வைரஸ் லாக்டவுனால எல்லாருமே வீட்டில் இருக்கோங்க. ஸோ குழந்தைகளும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வெரைட்டியாக என்ன பண்ணி தரலாம், அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக என்ன பண்ணலாங்கிறது தான் நம்மளோட யோசனையாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இனி வர வீடியோஸில் உங்கள் கூட சில ரெசிபீஸை ஈஸியான ரெசிபீஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி அதில் ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சாதம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு அதை நீங்கள் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் மிக்சியில் தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் நியூஸ் பேப்பர் நடுவில் வச்சுட்டு ஒரு டம்ளர் வச்சு ப்ரெஸ் பண்ணால் கூட நல்லா பொடியாகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட சாப்பாடு. இது நார்மலாக நீங்கள் வந்து கொலைய விடாதீங்க, எப்பவுமே தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு என்னென்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நட்ஸு, அதாவது நான் இன்றைக்கி வந்து இங்கே கேஷ்யூ எடுத்திருக்கேன். நீங்கள் கேஷ்யூ இல்லாதவங்க கிரவுண்ட் நட் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை எடுத்துக்கோங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் வரமிளகா பார்த்திங்கன்னா நான் 2 வரமிளகா எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இங்கே பெப்பர் வந்து கடைசியாக ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ அதனால் வரமிளகா நான் கம்மி பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக ஆட் பண்ண கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் வெங்காயம் தாளிக்கிறப்ப கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்திருந்த முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ப்ரௌன் ஆக வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வரமிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனி அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்ட சாதத்தை இதில் கலக்கிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே சூடு ஆற வச்சு சாதத்தை இதில் கலக்குங்க. சூடாக கலக்குனிங்கன்னா அது அப்படியே குழஞ்சிடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் கிளறி பாருங்கள். இப்போ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பொட்டுக்கடலை பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய அரைச்சிட்டோன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இது நீங்கள் பொரியல்லாம் பண்ணுறப்போ இறக்கி வைக்கிறப்போ இந்த பொடி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த பெப்பர், இது நான் ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. பெப்பர் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா பெப்பர் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும், ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க அப்படியே. இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை வந்து வரன்னு ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே வச்சுருக்கோம். லேசாக கலக்கிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கடைசியாக தூவி நீங்கள் இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியான பொட்டுக்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க. ஸோ திங்ஸ் நிறையா கிடைக்காத டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ இதில் வெறும் நீங்கள் வெங்காயம் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், மற்றதெல்லாம் வந்து ஆப்ஷனலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க, இன்னைக்கு நம்ம ரெசிபியில் சாப்பாடும் பொட்டுக்கடலை பொடியும் கலக்கி பண்ணியிருப்போம். ஸோ இது எப்போவுமே நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் வந்து பொட்டுக்கடலை பொடியும் சாதத்தையும் தாளித்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு ஏன் நெய் ஆட் பண்ணுறோன்னா கடைசியாக சாப்பாடை வந்து சாஃப்டாக வச்சுக்கதான். ஸோ நீங்கள் அந்த சூடாக கொடுக்குறப்போ இன்னும் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இது கொஞ்சமாக சாப்பாடு வந்து வரன்னு ஆகுங்க. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு எய்தர் ஹாட் பாக்ஸில் இதை கலக்கி தாளிச்சோன்னே எடுத்து போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு 1/2 hour பிஃபோர் வந்து நீங்கள் இதை வந்து தாளித்து எடுத்து சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.